வணக்கம். இன்னைக்கு தமிழ்நாட்டுல பொம்பளை பிள்ளைங்களை பெத்த எல்லாரையும் கதி கலங்கி உட்கார வச்சிருக்கு ரித்தன்யாவினுடைய மரணம். சோசியல் மீடியாக்குள்ள வந்தாலே அத்தனை இரங்கல் செய்திகள், அத்தனை நீ வாழ்ந்திருக்கலாமே, நீ ஏன் இப்படி பண்ண, நீ அவனை விட்டுட்டு வந்திருக்கலாமே அப்படின்ட்டு தன்னுடைய ஆதங்கத்தை பல பேர் இங்க கொட்டி தீர்த்துட்டு இருக்கீங்க. ஆனா இதே சமுதாயம்தான் ஒரு பெண் ஒருவேளை கணவரை பிரிந்து வந்து விட்டால் இதே சொசைட்டி தான் ஒரு டிவோர்ஸ்ட் விமனை பார்த்து என்னென்ன வார்த்தை கேட்கும். இதே சொசைட்டி தான் ஒரு சிங்கிள் மதரை எப்படி எல்லாம் போர்ட்ரேட் பண்ணும். இதே சொசைட்டி தான் ஒரு பொண்ணு விவாகரத்து வாங்கிட்டு அல்லது கணவனுடன் வாழ முடியவில்லை அப்படின்னு திரும்பி வந்துட்டா சோசியல் மீடியா யூஸ் பண்ற பொண்ணுங்களுடைய கமெண்ட் செக்ஷனை மட்டும் நீங்க ஓபன் பண்ணி பாருங்க. இந்த சமுதாயம் எத்தனை கேடுகட்ட ஒரு சமுதாயம், இந்த சமுதாயம் அந்த பெண் மீது எத்தனை 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 விமர்சனங்களை அள்ளி வீசி இருக்கு அப்படின்ட்டு கண்கூடா நம்மளால பார்க்க முடியும். இதே சமுதாயம் ஒரு பிரச்சனைன்னு வந்துருச்சு, ஒரு உயிர் போயிருச்சுன்னு ஆன உடனே ஏன் நீ வாழ்ந்திருக்க கூடாதா, அவனை விட்டுட்டு வந்திருக்க கூடாதான்னு சொல்லுது. ஒருவேளை இந்த வார்த்தைகளுக்கு பயந்துதான், இந்த சமுதாயத்திற்கு பயந்துதான் அந்த அப்பா அந்த பிள்ளைக்கு அனுசரிச்சு போ அப்படிங்கிற வார்த்தைய அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டிருந்திருப்பார். இந்த சமுதாயத்திற்கு பயந்துதான், இந்த பேச்சுகளுக்கு பயந்துதான் என்ன செய்யறதுன்னே தெரியாம இப்படி ஒரு முடிவை எடுத்திருக்கிறாள் ரித்தன்யா. பெண்களுக்கு சொல்லிக் கொள்வது ஒன்னே ஒண்ணுதான், இந்த சமுதாயம் நீ வாழ்ந்தாலும் பேசும், நீ தாழ்ந்தாலும் பேசும், நீ கெட்டு போயிட்டாலும் பேசும், நீ நல்லா இருந்தாலும் பேசும், நீ என்ன செஞ்சாலும் இந்த சமுதாயம் உன்னை பார்த்து கல்லறிந்து கொண்டேதான் இருக்கும். பேசுறது அவன் வேலை, வாழ்ந்து காட்டுறது உங்க வேலை. ஸோ டியர் கேர்ள்ஸ், டிவோர்ஸஸ் ஓகே, டிவோர்ஸஸ் ஓகே. பேசினவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான், அவனோட வாழ்க்கையின் கடைசி நாள் வரைக்கும் அவன் பேசிக்கிட்டே தான் இருப்பான், அவன் அப்படியே தான் இருப்பான். உங்களுடைய பெற்றோருக்கு, உங்களை சார்ந்தவர்களுக்கு, உங்களை நேசிப்பவர்களுக்கு தான் நீங்க இல்லாம போவீங்க. டியர் சொசைட்டி, ஒருத்தங்க எந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை கடந்து வந்திருப்பாங்க, எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்திருப்பாங்க, எந்த மாதிரியான வாழ்க்கையை வாழ்ந்ததுனால இப்படி ஒரு முடிவை அவங்க எடுத்திருப்பாங்க அப்படிங்கிறது எதுவுமே தெரியாம ஜஸ்ட் டோன்ட் பிளேம் எனி ஒன். அது பசங்களையா இருந்தாலும் சரி, பொண்ணுங்களையா இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பார்க்காத வரைக்கும் நீங்க அடுத்தவங்களை பத்தி பேசாதுங்க. டியர் பேரண்ட்ஸ், உங்க பிள்ளைங்களுக்கு கரேஜ்னா என்னன்னு கத்து கொடுங்க. ஒரு சிச்சுவேஷன் அவங்களுக்கு ஆப்டா இல்லையா, ஜஸ்ட் ஆஸ்க் them டு கம் அவுட், அதுல இருந்து வெளியில நடந்து வர்றதுக்கு அவங்களுக்கு சொல்லி கொடுங்க. அண்ட் மை டியர் கேர்ள்ஸ், டிவோர்ஸஸ் ஓகே. இந்த சொசைட்டி உன்னை என்ன பேசினாலும் உனக்கான ஒரு வாழ்க்கை இருக்கு. இந்த உலகம் ரொம்ப பெருசு, ரொம்ப அழகானது, ரொம்ப அழகா வாழலாம். உங்களுக்கு ஒரு லைஃபை பிடிக்கலையா, உங்களால அந்த லைஃப்ல வாழ முடியலையா, ப்ளீஸ் கம் அவுட். ஸோ டியர் கேர்ள்ஸ், அகெயின் டிவோர்ஸஸ் ஓகே.